வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தரமான பதிலடி கொடுத்த தமிழன் அஸ்வின் டெல்லி ராஜஸ்தான் மோதிய போட்டியில் வரலாற்று சாதனை. அதாவது தலைநகர் டெல்லியில் IPL 2024 ஆண்டுக்கான 56வது போட்டியானது நடைபெற்றது. இந்த போட்டியில டெல்லிக்கு எதிராக டாஸை வென்ற ராஜஸ்தான் அணியானது முதலில் பவுலிங்கையும் தேர்வு செஞ்சாங்க. அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய டெல்லி அணிக்கு அபிஷேக் போரால் மற்றும் ஜாக் பிரசார் மெக்கூர்க் ஆகிய இளம் வீரர்கள் ஓப்பனிங் ஜோடியாக களமிறங்கி வெளுத்து வாங்கினார்கள். குறிப்பாக பவர் பிளே ஓவர்களில் ராஜஸ்தான் பவுலர்களை பந்தாடிய ஜாக் அவர்கள் 7 பவுண்டரி 3 சிக்ஸருடன் வெறும் 19 பந்தில் அரை சதம் அடித்து 50 ரன்களையும் குவித்த போது அஸ்வின் சுழலில் சுட்கி ஆட்டமிழந்தார். அடுத்ததாக வந்த சாய்ஹோப் 1 ரன்னில் அவுட் ஆகி சென்ற நிலையில் அதற்கடுத்ததாக வந்த அக்சர் பட்டேல் 15 ரன்களின் நடையை கட்டினார். ஆனால் இந்த பக்கம் தொடர்ந்து அட்டகாசமாக விளையாடிய அபிஷேக் போரால் 28 பந்துகளில் அரை சதம் அடித்தார். அதே வேகத்தில் தொடர்ந்து சிறப்பாக விளையாடிய அவர் 7 பவுண்டரி 3 சிக்ஸருடன் 65 ரன்களை குவித்த போது அஸ்வின் சுழலில் அவுட் ஆனார். ஆனால் எதிர்புறம் களமிறங்கிய கேப்டன் ரிஷப் பண்ட் அவர்கள் தடுமாற்றமாக விளையாடி 15 ரன்களை எடுத்திருந்த போது யஸ்வந்தர சாகல் சுழலில் கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார். இதையும் சேர்த்து சர்வதேச IPL மற்றும் உள்ளூர் ஆகிய அனைத்து வகையான T20 கிரிக்கெட்டிலும் யஸ்வந்தர சாகல் அவர்கள் 350 விக்கெட்டுகளையும் எடுத்து இருக்காரு. இதன் வாயிலாக T20 கிரிக்கெட்டில் 350 விக்கெட்டுகளை எடுத்த முதல் இந்திய வீரர் என்ற வரலாற்று சாதனையை படைத்துள்ளார். இவருக்கு அடுத்தபடியாக பியூஷ் சாவ்லா அவர்கள் 310 விக்கெட்டுகளையும் நம்ம தமிழன் அஸ்வின் அவர்கள் 306 விக்கெட்டுகளையும் எடுத்திருக்காரு. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற போட்டியில் அடுத்ததாக வந்த ஸ்டபஸ் அவர்கள் 3 பவுண்டரி 3 சிக்ஸருடன் 41 ரன்களை விளாசி அவுட் ஆனார். இறுதியில் குல்தீப் நைக் 19 ரன்களையும் ரசிக் சலாம் 9 ரன்களையும் குல்தீப் யாதவ் 5 ரன்களும் எடுத்தார்கள். இதனால் 20 ஓவரில் டெல்லி அணியானது 221 ரன்களுக்கு 8 விக்கெட்டுகளையும் இழந்தது. ராஜஸ்தான் தரப்பில் அதிகபட்சமாக தமிழக வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் 4 ஓவரில் 24 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து 3 முக்கிய விக்கெட்டுகளையும் எடுத்து அசத்தினார். குறிப்பாக சமீபத்திய போட்டிகளில் பெரிய விக்கெட்டுகள் எடுக்காததால் அடுத்த IPL தொடரில் உங்களை யாருமே வாங்க மாட்டார்கள் என்று அவரை சேவாக் அவர்கள் விமர்சித்து இருந்தார். அதற்கு பதிலடியாக தற்போது செயல்பட்ட அஸ்வின் அவர்கள் இந்த போட்டியில் 3 விக்கெட்டுகளை எடுத்து இப்போதும் தான் சோர்ந்து போகவில்லை என்பதை நிரூபித்து இருக்கார். அதன்பின் பேட்டிங்கில் களமிறங்கிய ராஜஸ்தான் அணியானது அதிரடியாக விளையாண்டாலும் இறுதியில் தோல்வியை தழுவியிருக்கு. ராஜஸ்தான் அணியின் இந்த தோல்வியானது CSKவுக்கு சாதகமாகத்தான் மாறியுள்ளது. ஏனென்றால் ராஜஸ்தான் அடுத்தடுத்த போட்டிகள் தோற்றால் CSK அணியானது 2வது இடம் செல்லக்கூட அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. இதனால் இந்த போட்டியின் ரிசல்ட் ஆனது தற்போது CSKவுக்கு சாதகமாக மாறியுள்ளது என்று தான் சொல்ல வேண்டும். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.